திருமுறைகளில் நீடூர் என்று போற்றப்பட்ட பெருமையினை திருநீடூர் திருத்தலமானது பெற்றிருக்கிறது. ஊழி காலத்தும் அழியாது நீடித்திருக்கும் மாதலின் இத்திருத்தலம் நீடூர் என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. ஒரு சமயம் இந்திரன் பூலோகத்திற்கு வந்தபொழுது காலை நேரத்தில் சிவபூஜை செய்ய விரும்பினான். அருகில் லிங்கத்தை தேடியும் கிடைக்கவில்லை. எனவே காவிரி ஆற்றின் மணலை அள்ளி சிவலிங்கமாக பிடித்து பூஜை செய்தான். பின்னர் சிவபெருமானது நடன தரிசனம் காண வேண்டி ஒரு பாடலை பாடினான். இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு திருநடன காட்சி அருளினார். எனவே இவருக்கு கான நர்த்தன சங்கரர் என்று பெயர் ஏற்பட்டது. பாடலுக்கு இறங்கி ஆடிய தேவர் என்பதுதான் இதன் பொருள். பூஜை முடிந்த பின்னர் இந்திரன் லிங்கத்தை அப்படியே விட்டுவிட்டு சென்றான். பிற்காலத்தில் இங்கு கோவில் எழுப்பப்பட்டது. லிங்கத்தில் இந்திரனின் விரல் தடம் இருப்பதை இப்பொழுதும் கூட காணலாம். தன்மசுதன் எனும் அசுரன் முன்வினை பயனால் அடுத்த பிறவியில் நண்டாக பிறந்தான். அவன் தன் பாவங்களுக்கு விமோச்சனம் பெற நாரதரிடம் ஆலோசனை கேட்டான். அவர் இத்திருத்தலத்தில் ஈசனை வழிபட விமோச்சனம் கிடைக்கப்பெறும் என்று கூறினார். அதன்படி தன்மசுதன் இங்கு வந்து காவிரி ஆற்றில் நீராடி சிவபெருமானை வழிபட்டான். இறைவனும் அவனுக்கு காட்சி கொடுத்தார். தன்மசுதன் ஐக்கியமாவதற்கு வசதியாக லிங்கத்தில் துளையையும் ஏற்படுத்தி கொடுத்தார். நண்டு வடிவில் இருந்த அசுரன் லிங்கத்திற்குள்ளே சென்று ஐக்கியமானான். நண்டு சென்ற துளை தற்பொழுதும் லிங்கத்தில் இருக்கிறது. ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் இங்கு சிவபெருமானுக்கு கற்கடக பூஜை நடைபெறுகிறது. ஆவணி மாதத்தில் சுவாமி மீது சூரிய ஒளி விழுகிறது. அம்பாள் வேயுரு தோழியம்மையை சூரியன் வழிபட்டுள்ளார். எனவே இவளுக்கு ஆதித்ய அபயவரதாம்பிகை என்றும் பெயர் உண்டு. இவளது சன்னதி முன்மண்டபத்தில் சனீஸ்வரர் கிழக்கு பார்த்தபடி தனியே இருக்கிறார். ஒரே இடத்தில் இருந்து அம்பாளையும் சனீஸ்வரரையும் ஒருங்கே தரிசிக்கலாம். இதனால் சனிதோஷம் விலகும் என்று கூறுகிறார்கள். இங்கு நவகிரக சந்நிதி கிடையாது. கோவிலுக்கு வெளியே பத்ரகாளி அம்மன் தனி கோவில் கொண்டிருக்கிறாள். இவள் இத்திருத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டதாக ஐதீகம் உள்ளது.